இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 2 லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகள் பயிற்சி கணக்கு 19 தான். இந்த வீடியோவில் சேலம் விளையாட்டு மன்றத்தின் 2019 ஏப்ரல் 1 அன்றைய முதல் நிதியை கணக்கிடவும். இந்த கணக்கில் முதல் நிதியை கணக்கிடவும்னு போட்டிருக்காங்க. பொதுவாக நம்ம முதல் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்மேட் போடுவோம்? சொத்து பொறுப்புகள் ஃபார்மேட்டு தான் போடுவோம். அதே ஃபார்மேட்டு தான் இந்த இதில் முதல் நிதி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சேலம் விளையாட்டு மன்றத்தின் இருப்பு நிலை குறிப்பு. இப்போ முதல்ல விளையாட்டு உபகரணங்கள். விளையாட்டு உபகரணங்கள் ஒரு சொத்து, அதனால் சொத்துக்கள் பக்கம் எழுதியா. $30,000. அடுத்து கணிப்பொறி ஒரு சொத்து. $25,000. அடுத்து 2018-2019 ஆண்டில் சந்தா பெற வேண்டியது. சந்தா பெற வேண்டியதுனாலே சொத்து தான். ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பணம் நம்ம சொத்து. பெற வேண்டிய சந்தா $5,000. அடுத்து 2019-20 ஆண்டிற்காக முன்கூட்டி பெற்ற சந்தா. முன்கூட்டி பெற்ற சந்தானாலே பொறுப்பு. அதாவது முன்கூட்டியே நம்ம பணம் வாங்குகிறோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு வீடை வாடகைக்கு விடுறோம். தங்குறவங்க நமக்கு முன்கூட்டியே பணம் தராங்க. கொடுத்துட்டு அடுத்த நாளே வீட்டை விட்டு காலி பண்ணால் அவங்க திருப்பி நம்மள்ட்ட பணம் கேட்பாங்க. அதை நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அது போல தான் இந்த முன்கூட்டி பெற்ற சந்தா. முன்கூட்டி பெற்ற சந்தா $8,000. அடுத்து பரிசு நிதி. நிதினாலே பொறுப்பு. இப்போ போன கணக்கில் பார்த்தோம், 18வது கணக்கில் 2018 ஏப்ரல் 1 அன்று தொடர் விளையாட்டு போட்டி நிதி. விளையாட்டு போட்டி நடத்துறதுக்காக அதற்கென ஒதுக்கி வைக்கப்பட்ட பணம், அதை நம்ம பாதுகாப்பாக வைக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அதே போல தான் பரிசு நிதி. விளையாட்டுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட பணம், அதை பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. நிதினாலே பொறுப்பு. பரிசு நிதி $10,000. அடுத்து பரிசு நிதி முதலீடுகள். முதலீடு என்பது ஒரு சொத்து. முதலீடுன்னு வந்துட்டாலே சொத்துக்கள் பக்கம் தான் எடுத்து எழுதணும். $10,000. அடுத்து கைரொக்கம் ஒரு சொத்து. $7,000. அடுத்து வங்கி ரொக்கமும் ஒரு சொத்து. $21,000. அவ்வளோதான். புக்கில் இருக்க எல்லாத்தையுமே எடுத்து எழுதியாச்சு. இப்போ டோட்டல் போட்டலாம். இந்த பக்கம் கூட்டினா 18,000. இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்குது. இந்த சைடு கூட்டினோம்னா 98,000. அதை ரெண்டு சைடுமே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இந்த 98,000லேருந்து 18,000 மைனஸ் பண்ணோம்னா 80,000. இந்த சைடு தான் கம்மியாக இருக்குது, அதனால் இந்த சைடு எடுத்து எழுதிக்கலாம். இந்த 80,000 தான் கணக்கில் கண்டுபிடிக்க சொன்ன முதல் நிதி. அவ்வளோதான். இந்த கணக்கு இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.